யாரு வரும்போதே வெளிச்சத்தோட வராங்க? கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஓ ஐம் சாரிப்பா, நான் வரும்போது இத உடைச்சிட்டு அட நம்ம பல்ஜித். சரி வந்ததான் வந்துட்ட, ஒரு பாட்ட பாடு. ஓகே, இது ஒரு டூயட் மாதிரி இருக்கும். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்ஷனா? நான் கொஞ்சம் மெயின் லைன் எல்லாம் ஹைலைட் பண்ணேன். வா ஒன்னா பாடுவோம். சாண்டா கிளாஸும் எல்ஸ்களும் பியூஃபர்ட்ஸ்க்கு கிஃப்ட் செய்றாங்க. உன்னை யார் கேட்டாங்க? ஏ குண்டா, இந்த கிளாசிக்கல் சாங்கால எங்களுடைய பழைய சாங்க நீ அவமதிக்கிற சொல்லிட்டேன். இந்த பாட்டுல வர ராஜா எவ்வளவு பெரிய கிரேட் மேன் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த பாட்டு ஒரு பொக்கிஷம். எனக்கு இந்த பாட்டு எல்லாம் இங்கிலீஷ்லயே தெரியும். இங்கிலீஷ் கவியின் வார்த்தை தான் ஸ்காண்டினேவியன் இசைதான். உயரம் ஐந்தாறு தான், முகத்திலே தாடிதான். சிற்றரசனாய் இருந்தும் தர்மத்தின் தலை காத்தான். முடி சூட்டினார்களே அவர் இறந்த பின்பு. ஒத்துக்கிறேன், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு ஏன் நீ அந்த பாட்டை அப்படியே பாட மாட்டேங்கிற? எனக்கு லேட்டஸ்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் பிடிச்சிருக்காது. என்ன பத்தி நிறைய பரிசுகள் கிறிஸ்மஸின் போது வேணும். எனக்கு மட்டும் தந்தால் தான் எனக்குள்ளே சந்தோஷம். பாட்டின் வார்த்தைகளை மாற்ற இதுதான் காரணம். என் பாட்டு பிடிக்கலை, நான் கிறிஸ்மஸ் வெஜ்ஜி நிச்சயம். நீங்க நான் பாட்டு பாடி கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா நான் இல்ல, கொஞ்சம் உட்காருங்க, ரிலாக்ஸ், சந்தோஷமா இருங்க. ஷியோரா சொல்றீங்களா? ஏன்னா இப்ப இல்ல, சொன்னா கிறிஸ்மஸ் லீவுக்கு நீங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாதுல்ல.